இலங்கை கடற்பகுதியில் அத்துமீறி நுழைந்ததாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள 123 இந்திய படகுகளை கடலுக்குள் போடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று இலங்கை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ் மயிலிட்டி துறைமுகத்தில் இந்திய படகுகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த படகுகள் நிற்பதால் உள்ளூர் மீனவர்கள் தங்கள் படகுகளை நிறுத்துவதில் பெரிய இடர்பாடுகளை சந்தித்து வருவதாகவும் கூறியுள்ள அதிகாரிகள், பாதுகாப்பு அமைச்சகத்தின் அனுமதி கிடைத்ததும் இந்திய படகுகளை கடலுக்குள் போட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டுகளை எவ்வாறு முறியடிப்பது என்பது குறித்து பொதுக்குழுவில் முதல்வர் ஆலோசனைகளை வழங்கியதாக திமுக முன்னாள் எம்பி TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு பின் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர், இந்த பொதுக்குழு 2026 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு எவ்வாறு உழைக்க வேண்டும் என்பதை குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டதாக கூறினார். கழக தோழர்களை எப்படி பணியாற்ற வேண்டும், அவர்கள் எப்படி அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற ஆலோசனைகளை பெற்று அதன்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுடைய பணிகளை தீவிரப்படுத்துவதற்கான ஒரு உரையாக எங்களுடைய தலைவர் உரை இருந்தது. குற்றச்சாட்டுகளை, தவறான குற்றச்சாட்டுகளை இந்த ஆட்சியின் மீது சுமத்துகிறார்கள் என்பதை மக்களிடம் விளக்கி சொல்ல வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.